ஒற்றை வார்த்தை சொன்ன நீதிபதி கதறிய பொன்முடி. இறுதியில் நடந்த ட்விஸ்ட். பொன்முடிக்கு எதிராக இன்று காலை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கிய நிலையில் நீதிபதி முன்பு பொன்முடி அவரது வழக்கறிஞர் மூலம் வயதை காரணமாக கொள்ளுங்கள் என கதறிய நிலையிலும் நீதிபதி சொன்ன ஒற்றை வார்த்தைதான் தற்போது ஊழல்வாதிகளை அதிரச் செய்திருக்கிறது. பொன்முடி ஊழல் செய்திருக்கிறார் எனவும் பொன்முடிக்கு இன்று காலை 10 மணிக்கு தண்டனை விவரங்கள் அளிக்கப்படும் எனவும் நீதிபதி நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். மேலும் குற்றவாளிகள் இருவரும் நேரிலோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ கட்டாயம் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இல்லத்திலிருந்து காலை 9 மணிக்கு தேசிய கொடி இல்லாத காரில் பயணித்தனர். 10 மணிக்கு எல்லாம் நீதிமன்றம் வந்தவர்கள் நீதிபதி வரும் வரை சென்னை உயர்நீதிமன்ற அறையில் காத்திருந்தனர். நீதிபதி ஜெயச்சந்திரன் காலை 10:39 மணிக்கு தனது நீதிமன்ற சேம்பருக்கு வந்தார். அப்போது பொன்முடியும் அவரது மனைவியும் அவர் முன் ஆஜரானார்கள். முக்கியமான ஊழல் வழக்கு என்பதாலும் ஆளும் அமைச்சருக்கு எதிரான தீர்ப்பு என்பதனாலும் தீர்ப்பை கவனிக்க வழக்கறிஞர்கள் அதிகமாக திரண்டிருந்தார்கள். எனவே குற்றவாளிகள் பொன்முடி அவரது மனைவி இருவரும் உள்ளே வர சிரமம் இருந்தது, அவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று வழக்கறிஞர்களை பார்த்து நீதிபதி கூறினார். அப்போது பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் இருவரும் தங்களது மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள். பொன்முடிக்கு 73 வயதாகிறது, அவரது மனைவி விசாலாட்சிக்கு 60 வயதாகிறது. மேலும் இது மிகவும் பழைய வழக்கு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குறைவான தண்டனை வழங்க வேண்டும் என்று வயதை கருத்தில் கொள்ளுங்கள் மயிலாட் என மிகவும் பரிதாபத்துடன் கேட்டார் பொன்முடி வழக்கறிஞர். ஆனால் நீதிபதியோ சட்டம் தன் கடமையை செய்யும் என ஒற்றை வரியில் கூறிவிட்டு அதன் பின் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விவரங்களை அறிவித்தார். பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். அபராத தொகையாக இருவரும் தலா 50 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்தவில்லை என்றால் மேலும் 6 மாதம் சிறையில் இருக்கவும் அதிரடியாக தீர்ப்பு வழங்கினார். திமுக வழக்கறிஞர்கள் நீதிபதி 1 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பார் என்றே பொன்முடிக்கு ஆறுதல் கூறியிருந்தனர். ஆனால் குற்றத்தின் தன்மையை உணர்ந்த நீதிபதி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் சாமானியனுக்கும் சட்டம் ஒன்றுதான் என்ற வகையில் அதிரடியாக 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பின் மூலம் உடனடியாக எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை இழந்தார் பொன்முடி. மேல்முறையீடு செய்ய மட்டுமே கால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்கி இருப்பதால் உடனடியாக சிறை செல்வதில் இருந்து மட்டுமே பொன்முடிக்கு விலக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவில் முதல் முறையாக அமைச்சர் ஒருவர் ஊழல் குற்றவாளி என்று நிரூபணம் செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டு இருப்பதால் அக்கட்சியினர் இனி ஊழல் என்ற வார்த்தை குறித்து பேச தகுதியில்லாத நபராக மாறியிருக்கிறது. பெரும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை கிடைக்காது என்ற சாமானிய மனிதர்களின் சலிப்பான எண்ணத்தை தனது தீர்ப்பின் மூலம் போக்கியிருக்கிறார் நீதிபதி என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.